அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தமிழ் இஸ்லாமிக் ரெமெடி. இப்போல்லாம் பல வீடுகள்லையும் திருமண வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுது. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயத்தினால மனஸ்தாபம் ஏற்பட்டு அது அவங்க நிரந்தரமா பிரியறதுக்கு காரணமாகவும் இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண ஒரு வீடியோவோட கமெண்ட்லையும் ஒரு சகோதரி அவங்க குடும்ப உறவை ஒன்று சேர்க்க ஒரு துவா கேட்டிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு துவாவை தான் பார்க்க போறோம். இந்த துவா கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற தூரத்தை குறைக்கக்கூடிய ஒரு துவா. இருவருக்கு இடையிலையும் அன்பையும் அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு துவா. இந்த துவா அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதிகப்படியா ஓதியிருக்காங்க. அந்த துவா அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் ذات பைனினா வஹ்தினா சுபுலஸ் ஸலாமி வ நஜ்ஜினா மினல் ظுலுமாத்தி இலன் நூர். அல்லாஹும்ம அல்லிஃப் பைன குலூபினா வ அஸ்லிஹ் ذات பைனினா வஹ்தினா சுபுலஸ் ஸலாமி வ நஜ்ஜினா மினல் ظுலுமாத்தி இலன் நூர். இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், எங்கள் இதயத்தை நீ ஒன்று சேர்ப்பாயாக, எங்களுக்கு இடையில் இருக்கும் தவறுகளை நீ திருத்துவாயாக, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு அருள் புரிவாயாக, இருட்டில் இருந்து வெளிச்சத்திற்கு எங்களை நீ கொண்டு சேர்ப்பாயாக. கணவன் அல்லது மனைவிய பிரிஞ்சு வாழறவங்களும் உங்க கணவன் அல்லது உங்க மனைவிக்கு உங்க மேல அன்பு குறைஞ்சிருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும், எந்நேரமும் பிரச்சனையுமா இருக்குன்னு நீங்க நினைச்சாலும், இந்த ஒரு துவாவை எல்லா தொழுகைக்கு பிறகும் குறைந்த அளவு 100 முறையாவது ஓதி அல்லாஹு தஆலா கிட்ட துவா கேளுங்க. அதே போல மற்ற நேரங்கள்லையும் அல்லாவின் திருநாமமான யா மானியோ யா அல்லாஹ், யா மானியோ யா அல்லாஹ் என்கின்ற இஸ்மையும் நீங்க அதிகப்படியா ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க இருவருக்கு இடையில இருக்கிற அன்பை அல்லாஹு தஆலா அதிகரிப்பான். அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் அனைத்து ஹலாலான தேவைகளையும் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன்.